ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா எக்மோர்ல இருக்க கவர்மெண்ட் அண்ட் உமன்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா நம்ம கிட்ட டாய்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து தீபாவளி, முதல்ல எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லிக்கலாம். ஹாப்பி தீபாவளி. அதுக்கு நம்ம சின்ன பசங்க டாய்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் போயிட்டு சின்ன பசங்க இந்த கேன்சர்ல பாதிக்கப்பட்டவங்க, அப்புறம் இந்த ஆக்சிடென்ட்ல ஆன பசங்க எல்லாரும் அட்மிட் ஆயிருப்பாங்க. இங்க இன்னைக்கு தீபாவளினோடனே ரொம்ப நாள் இருக்க பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம போய் கொடுக்க போறோம் தீபாவளிக்காக. அவ்வளவுதான். பார்க்கலாம். பி ஹாப்பி தீபாவளி. விளாடு தீபாவளி. அங்க ஒரு குழந்தை இருக்கு. பிஸ் ஹாப்பி தீபாவளி. பாப்பா ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. பாய். இந்தா ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. Thank you so ஹாப்பி தீபாவளி. Thank you சொல்லணும். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. இட்லி பங்கு கேட்டாங்க. ஹாப்பி தீபாவளி. ஓ, இவங்களுக்கு தான் சொன்னாங்களா? இவங்க வாங்கிக்கோ வாங்கிக்கோ. சரிடா புட்றா. ஹாய். வாங்கிக்கோ. ஹாப்பி தீபாவளி சொல்லு. வாங்கிக்கோ வாங்கிக்கோ, உனக்கு தான். தீபாவளிக்கு ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி சொல்லுமா. ஹாப்பி தீபாவளி. பாய். ஹாய் சொல்லு. சரி 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 ஓகே. இல்ல இல்ல ஏய் வாங்கிக்கோ. திஸ் இங்க வாடா. உள்ள வர கார். Thank you சொல்லி சொல்லு. ஓ குடு. வா. தீபாவளி. அந்த பையனுக்கு ஏதாவது எடுத்து சீக்கிரம். இது இந்தா, இது எடுத்து கொடு. எப்படி இது மூலம் தூக்கிங்க ரெண்டு பேரும். டேய் தொப்பி தான் முக்கியம். Thank you சொல்லிரு. இவனுக்கு பெருசா கொடு. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி சொல்லு பாரு. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. பாலா. ஆமா. இல்ல பசங்க கையில தான் வருவாங்க. ஏய் அவனுக்கு இது கொடு. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. அந்த பாப்பா கையில கொடு. அந்த பாப்பா கையில. இது இல்லையே. யாருக்கு இப்படி கொடுத்துறேன் பாப்பா. ஹாப்பி தீபாவளி. அவங்க சுட்டு காட்டு. அந்த பாப்பாக்கு கண்ணு தான் இருக்கு.
இது கொடுப்போமா? கொடுத்துருவியா? ஹாப்பி தீபாவளி. கோலியா இல்லை இல்லை கோலி. கோலி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாய் ஹாய். இன்றைக்கி நம்ம ரெக்கார்டிங் ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எக்மோர் ஹாஸ்பிட்டல். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட் சொல்லியிருப்போம், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சின்ன பசங்களுக்குலாம் வந்து டாய்ஸ் கொடுக்கணும். எல்லா டாய்ஸும் காலி கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போது சம மழை, அதனால் பசங்களாம் வெளியே வரல. நம்ம வாட்டரில் போய் தான் கொடுத்தோம், பர்மிஷன் கொடுக்கல. நம்ம அப்புறம் பர்மிஷன் வாங்கிட்டு போய் கொடுத்து வந்துட்டோம். இன்றைக்கி தீபாவளினா நிறைய பசங்க பட்டாசு வச்சு தீபாவளி அதெல்லாம் வந்துருந்தாங்க. நீங்களும் பட்டாசுலாம் பார்த்து வெடிங்க. அப்புறம் உங்களால் முடிஞ்ச இதே மாதிரி சின்ன சின்ன பொருள் வாங்கிட்டு போய்ட்டு வீட்டு பாலர் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை இந்த வீடு இல்லாதவங்களுக்கோ போய்ட்டு டாய்ஸு, ட்ரெஸ்ஸு, சாப்பாடு அதெல்லாம் கொடுங்க. அது நல்ல விஷயம். தீபாவளி அன்றைக்கி நம்ம பண்ண மாதிரி இருக்கும். தீபாவளி அன்றைக்கி பட்டாசு வாங்கி காசு வேஸ்ட் பண்ணாமல் இது ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ணணும். இப்போ நீங்கள் நினைக்கலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எது கொடுக்குறாங்க, ஆனால் அனாதை ஆசிரமம் அந்த மாதிரி இடங்கள்ல ஹோம்லாம் இருக்குது, அங்கே போய் கொடுக்கலாமேன்னு நீங்கள் நினைக்கலாம். அங்கே கொடுக்கறதுக்கு நம்மள மாதிரி நிறைய ட்ரஸ்ட் இருக்காங்க, நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. பட் இங்கே வந்து கொடுக்குறது வந்து அவ்வளோ யாரும் வரமாட்டாங்க இந்த மாதிரி பொம்மைகள் கொடுக்கறதுக்குலாம். இப்போ நாங்கள் எதுக்கு இந்த பொம்மை இது அந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த சாப்பாடெலாம் இங்கே கொடுக்க விட மாட்டாங்க ஆக்சுவலாக. ஏன்னா பேஷண்ட்ஸ்க்கு ஒத்துக்காது அந்த மாதிரி காரணங்களால. அதான் இந்த மாதிரி பொம்மைகள் இல்லை அத்தியாவசிய பொருட்கள் ஏதாவது சின்ன சின்ன பொருட்கள் கொடுத்தா கூட பசங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் அவ்வளோ சந்தோஷமாக எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போய் விளாண்டாங்க. அவங்க விளாட்றத பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு சந்தோஷம் கிடச்சிது. அவங்களோட நோயை மறந்து நாங்கள் கொடுக்குறத வாங்கி விளாட்றத பார்க்கும்போது ரொம்ப. இங்கே இவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மழையில் கூட நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இந்த குழந்தைங்களெல்லாம் பொம்மை கொடுத்ததில்ல. மழை பெஞ்சதில் கூட எங்களுக்கு அவ்வளோ வருத்தமாக இல்லை. அதுமாதிரி இதே மாதிரி நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கோம். நீங்கள் ரெக்கவரிங் சப்போர்ட் பண்ணுங்கள்.